என் பேர் சரிதா. எங்கள் வீட்டுக்கார் பேர் தண்டபாண்டி. எங்கள் பையன் பேர் உதயகுமார். சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார். அங்கே போனதுக்கு மேலே வேலூருக்கு போனதுக்கு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாதாம்மா பிழைக்கும், அதனால 5 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க சார் என் கையில். அதுக்கப்புறம் இல்லை சார் அவ்வளோவெல்லாம் காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் காலெல்லாம் விழுந்து அழுந்ததுக்கப்புறம் அவர் இல்லைம்மா அவங்க செலவுக்கு வெளியே எடுத்துன்னு போங்க, உங்களை காப்பாற்றுவாங்க, பார்க்குவாங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சாங்க. அங்கே போனதுனால தான் எங்கள் பையனை பார்த்து காப்பாற்றினாங்க. வீடியோ செய்கிறாரு சார். நாங்கள் வீடியோ செய்கிறோம் சார். நாங்கள் வேறு எதுவும் எங்களுக்கு வருமானம் இல்லை. உங்கள் வருமானம் இல்லை எங்களுக்கு அங்கே அனுப்பலன்னா அவ்வளோதான், எங்கள் குழந்தைய காப்பாற்றி முடியாது. அங்கே அனுப்பலனாக்கா நாங்கள் இட்டுன்னு போயிட்டு உங்கள் வேலை 2 வயசு ஆகுது, நல்ல மறைக்கிறோம். எட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணாச்சு எங்கள் பையனுக்கு நல்லா இருக்கான். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. வயசு 2 வயசு ஆகுது. 2 வயசு 2 மாதம் ஆகுது. குழந்தைக்கு நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க சொல்லலைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கள் பையனை பார்த்துக்கவே முடிஞ்சிக்காது. இதுக்கு முன்னே ஒரு பையன் ஓனமாக பிறந்துக்கிறான். அதுக்கப்புறம் இவன் பிறந்ததுக்கப்புறம் அவங்க பார்க்கலன்னா என் பிள்ளை கண்ணில் கூட பார்த்துக்க முடியாது. எங்கள் அம்சியாச்சு தான் இப்போ என் பிள்ளை 2 வயசாக இருக்கிறான்.